நம்ம 3 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி தானே தொழில் சொல்லி கொடுத்தோம். இந்த 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. அந்த 3வது மொல்ல மாதிரி பையனோட மூஞ்சி ஒரு பிட் நோட்டீஸ்ல அது வந்திருக்க மாடி. டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா. நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவிடா. திருன்னு இந்த பொருள் எடுத்துட்டு போய் எங்க அப்பா மூஞ்சில செவிட்டு அடிக்கணும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் வெறுங்கையோட வரேன் திட்டின்னு இருக்கியே, இனி என்னடா சொல்லுவேன்? உண்மையிலே வெறுங்கைதான் இருக்கு. ஒரு முருகு பாக்கெட்டு கடா ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வந்தோம். அலிபாபா 40 திருடர்களுக்கே திருந்த சொல்லி இஸ்திரியோட வச்சு ஊத்த பரம்படா நாங்க. ஓடுறா மூசுண்ட பை இங்கதான் இருக்கு. இங்க வா வா. எங்க ஓட்டானா? பின்ன திருநவன் பாத யாத்திரையாவ போவான். அவன் எப்போ ஓடிட்டான்? இந்தா ரொம்ப தேங்க்ஸுங்க பைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு. கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. இன்னும் உள்ள சோமா சதஸ் இருந்தா ஹெலிகாப்டர்ல எடுத்து வந்து சேஸ் பண்ணிருப்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் முறுக்கு பை இல்லைங்க. உள்ள 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 15 லட்சமா? என்னப்பா சொல்ற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சீட்டு கம்பெனில போட்டு வச்சிருந்தேன். அந்த ரசீது பைக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை எடுக்கணும். அதுக்குதான் சென்னைக்கு வந்திருக்கோம். கோழி முட்டை அடகாக்குற மாதிரி உன அடகாத்து பணத்தை அடிச்சிட வேண்டிய. நான் கிளம்புறேன். ஏன்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பாத்தாருது? எதுக்கு? அது இல்லப்பா, நாளைக்கு நீ 15 லட்சம் ரூபாய் பணம் எடுக்க போற. சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன்பா என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம். அப்படி பாரு, அந்த பக்கம். பரவாயில்ல, குடும்பத்தோட வந்திருக்கிறேன். நாளைக்கு பணத்தை எடுத்தா முடிஞ்சது, கிளம்பிடுவோம். அதேதான்ப்பா நானும் சொல்றேன். நாளைக்கு என் கூட சேஃபா தங்கு, பணத்தை எடுத்தா முடிஞ்சது, நீங்க கிளம்பிடுங்க. ஐயோ இல்லப்பா, அது வந்து போப்பா போ. பைய காப்பாத்தி கொடுத்தோம். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல? என்னப்பா வேடிக்கை பாக்குற? அப்ப என் கூட தங்க மாட்டல? போப்பா, என் பணத்தை தாண்டி போ. தங்குறோம்ப்பா. ஆமா, ஆத்தாக்கு 2 ஆயா பிரச்சனை. சரி, அதான் வீட்டை வித்துலான்னு. நீங்க தங்கிக்கிங்க, அப்புறமா நம்ம வித்துக்கலாம். எங்கடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? எங்க வீட்டுல தங்க வந்துட்டு நீ செலவு பண்ற. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா. அசிங்கப்படுத்த என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? நீ ஏன் கொடு பாருப்பா. இந்த மொத்த பணம் உங்களுக்கு தான். வாங்க ஆயா விடுதான் போங்க. பெரிய வீடா இருக்கு. மாமா நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கலாமா? மீதி 14 லட்சம் முடியாது. இனிமேல் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. இல்ல முடியாதுப்பா. என்னால இருக்க முடியாது. மனுஷர் பண்ண எங்க வீடாயாது? பின்ன சத்தியமங்கலம் காடா ஜன்னல் வாசப்படிலாம் வச்சுதான் வீடு தானே. ஒரு பொழுதுபோக்கு ஒண்ணு வேணாமா? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. கிளம்புடா, பொட்டி படுக்கல. இருங்க. ஸ்பீடு, நீ என்ன சொன்னாலும் ஏதாவது லொட்டு லொஸ்க்கு சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம்.